நம்ம ஆனந்த் நட்சத்திராவோட கல்யாணத்துக்கு கல்யாண பத்திரிக்கை ரெடியா இருக்குன்னு பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து போன் வந்தது. மம்மி எனக்கு இப்ப பறக்கிற மாதிரி இருக்கு மம்மி, நம்பவே முடியல. நம்பிதாண்டி ஆகணும், நம்ம முயற்சி பண்ணது வீண் போகல. ஐயோ, அம்மா வேற குண்டு மேல குண்டா தூக்கி போடுறாங்களே. ரொம்ப சந்தோஷம் மேடம். இமீடியட்டா பத்திரிக்கையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கோயில்ல சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுடலாம். என்ன நீ என்ன அண்ணி மீனாட்சியை கூட்டிட்டு வந்து என் கண்ணில் காட்டி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தா இப்படி சேம் சைடு கோல் போடுறாங்க. எதிர்கட்சி ஆயிட்டாங்களோ? இவங்க எந்த கட்சியில் இருக்காங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. இப்படி அடிக்கடி கட்சி மாதிரி கலவரப்படுத்துறாங்களே. இவங்கள நம்புறதா வேண்டாமா? ஒண்ணுமே புரியலையே. வசு, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினமா. உடனே அந்த பிரிண்டிங் பிரஸுக்கு போன் பண்ணி கல்யாண பத்திரிக்கை பார்சல கோவிலுக்கு கொண்டு வர சொல்லி அம்மன் பாதத்துல வச்ச ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஆமா அண்ணி, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் அண்ணி. சரி, நான் அப்ப ஒண்ணு பண்றேன். அர்ஜுன், ஆமா, நான் கிளம்பி ரெடியாகி நட்சத்திராவையும் ஆனந்தியும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு முன்னாடி போயிடுறேன். துணைக்கு இந்திராணியும் வந்துருவா. சரிம்மா. நீ வசுந்தரா கூட போயிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாத்துட்டு நேரா கோவிலுக்கு வந்துரு. அதான் அர்ஜுன் சாரே சொல்லிட்டாரு. நானும் இவரும் ஒன்னா சேர்ந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். என்ன அர்ஜுன் சார்? லவ் முத்தி போச்சு. ருத்ரா எங்கேயோ காணாம போயிட்டான்னு நினைக்கிறேன். கபடி போட்டியில அம்மாவுக்கு வயித்துல அடிபட்டதும் யாருக்குமே ருத்ரா காணுங்கிற விஷயம் தெரியவே இல்ல. ஆனா அவளை தேடினா அவ செருப்பு மட்டும்தான் கிடந்துச்சு. இப்ப அவளை தேடி பாக்குறேன், அவ எங்கேயும் காணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கா அத்தா. எப்படியாச்சும் நீதான் அவளை என் கண்ணுல காட்டணும். ருத்ரா, உத்ரா எங்க போயிருப்பாங்க? வெண்ணிலாக்கா வர பாக்கணும்னு சொல்றாங்க. அவங்க விளையாட தானே வந்தாங்க. உத்ரா, எனக்கு என்னமோ அந்த சாக்லேட் கொடுத்தானே ஒரு ஆளு, அந்த ஆளு தான் ருத்ராவை தூக்கிட்டு போயிருப்பானோன்னு பயமா இருக்கு. இங்க பாரு அத்தா, ருத்ரா பாவம், அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளை எப்படியாவது மீட்டு கொடுத்துரு. இல்ல ஒருவேளை ருத்ரா எங்கேயாவது விளையாடிட்டு இருந்து என்ன அள வச்சு பாக்கணும்னு போக்கு காட்டுறாளோ என்னவோ. எதா இருந்தாலும் ருத்ரா இப்ப என் முன்னாடி வரணும். நீ சாமி தானே, குழந்தைங்க ஆசைப்படுறத நிறைவேற்றணும் தானே, நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். ஏய், என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஆமா, நீ ருத்ராவா இல்ல உத்ராவா? என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க? உங்க அம்மா உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்பாவும் உன்னை தேடிட்டு இருக்காரு. நீ என்னடான்னா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? தனியா இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் நீ வரலாமா? அச்சோ, நாம பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. வெண்ணிலாமா ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு சொல்றாங்களே. இப்ப போய் ருத்ராவை காணும்னு சொன்னா அம்மாவுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடும். இப்பதான் அவங்க சரியா இருக்காங்க. இத சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. எப்படியாவது ருத்ராவை நாமளே தேடி கண்டுபிடிச்சிடலாம். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, எங்க இன்னொருத்தி? ஆமா, இப்ப நீ உத்ராவா ருத்ராவா? முதல்ல அத சொல்ல. என்ன உங்களுக்கே என்ன தெரியலையா? நான் தான் ருத்ரா. அப்போ உத்ரா எங்க? இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல விளையாடிட்டு இருப்பா. இங்க கோவில் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, பாக்கலான்றதுக்காக வந்தேன். சரி சரி, வா போய் அம்மாவை பார்க்கலாம், வா. நான் பொய் சொன்னது தப்புதான். ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பொய் சொல்லிருக்கேன். தயவு செஞ்சு நான் வேணதை நிறைவேற்றிடு. ருத்ரா எங்க இருந்தாலும் உடனே அப்பா அம்மா கிட்ட வரணும். நீதான் அத்தை அதை நிறைவேற்றணும். ஏய், ஏன்டா அங்கே நின்னுட்ட? வா போலாம். வா.
இந்த குடி. ஐயோ சொன்னா கேளு முத்து மாமா. வேண்டான்னு சொல்றேன்ல, எனக்கு வேண்டாம். நான் சொல்றத நீ முதல்ல கேளு. நல்ல புள்ள இல்ல, இதை முதல்ல நீ குடிச்சிருவியா, அதுக்கப்புறம் உனக்கு தேன் எடுத்துட்டு வருவானா, நீ தேனை சாப்பிடுவியா. இந்த குடி 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 குடி. அப்படிதான் அப்படிதான். கசக்குது மாமா. ஏய், கசாயம் கசக்காம உனக்கு பாயசமா கொடுத்து இனிக்கிறதுக்கு. வேண்டான்னு சொல்றேன்ல, விட்டுரு முத்து மாமா. இத நீ குடிக்காம பெரிய கலாட்டா படனால தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஒரு வேலையா போனவன் அதை பாதியிலே விட்டுட்டு வந்திருக்க. நீ இப்படிலாம் பண்ணலாமா? இந்த மாதிரி அந்த அன்னைக்கிளியமா உனக்கு மூலிகைலாம் கொடுத்துருக்காங்க. இதை குடிச்சாதான் வயிற்றுல இருக்க பாப்பாக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. புரியுறதா? குடி 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 குடி. அவ்வளோதான். சீக்கிரம் 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 சீக்கிரம். ஆஹா போதும் முத்து மாமா. ஏய், இந்த பாரு, எனக்காக குடிச்சிட்டல, இப்ப ருத்ரா குட்டிக்காக கொஞ்சம் குடிச்சுக்கோ. இந்தா. அம்மா, வாங்க வாங்க. உங்க அம்மா என்னெல்லாம் வேலை பண்றாங்க பாரு. ஒரு மருந்து குடிக்கிறதுக்குள்ள உங்க அம்மா போன கூத்து இருக்கு பாரு. நீங்க 2 பேரும் கூட சீக்கிரம் குடிச்சிருக்க போல இருக்கு. உங்க அம்மா இவ்வளவு பிஹேவ் பண்றாங்க. நல்லா இருக்கியா ருத்ரா? நல்லா இருக்கேம்மா. எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? வெளியில விளையாடிட்டு இருந்தம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. உன்னையும் உத்ராவையும் பார்க்கணும் போல இருந்துச்சுமா, அதுக்காக தான் கூட்டிட்டு வர சொன்னேன். உத்ரா உன் கூட இல்ல? அவ எங்கேயோ இங்க பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்காமா. நான் வேணும்னா போய் அவளை அமுச்சு வைக்கட்டுமா? சரி. இது ருத்ரா இல்லையே, உத்ரா தானே. அப்பயே உத்ரா ருத்ராவை நடிக்கிறா. தப்பா இருக்கு. வெண்ணிலா ஈஸியா ஏமாத்திட்டா, என்ன ஏமாற்ற முடியாது. சரி வெண்ணிலா, இங்க பாரு, நீ படுத்து நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. படுத்துக்கோ. எப்படியோ சிம்ரன் சித்தி மாதிரியே அம்மா அப்பா 2 பேரும் நான் தான் ருத்ரான்னு நம்பிட்டாங்க. இனி உத்ராவா அவங்க முன்னாடி போய் பேசிட்டு வந்துடணும். அம்மா, உட்காரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னு ருத்ரா சொன்னாமா. என்னம்மா? எங்கடா போயிருந்த உத்ரா? விளையாட போயிருந்தியா? இல்லம்மா, காட்டுக்குள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அம்மனை கும்பிட போயிருந்தேன். அவ்வளவு தூரம் எதுக்குடா போன? அது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அடிபட்டு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்கல்ல, அதுக்காக தான் சீக்கிரமா சரியாகணும்னு நினைச்சு அம்மனை கும்பிட போயிருந்தேம்மா. எனக்கு அடிபட்டது உனக்கு தெரியுமா? தெரியுமா, நான் அப்ப இங்க தானே இருந்தேன். டவுன்ல இருந்து டாக்டர் அம்மா வந்து ஊசி போட்டது எல்லாமே எனக்கு தெரியுமா. உங்களுக்கு பயமா இல்லையாடா? இல்லம்மா, நல்லவங்களை எப்படி சாமி காப்பாத்திடும்னு எனக்கு தெரியும். அதான் பயமே இல்ல.
ருத்ரா சாப்பிட்டேன்னு சொன்னா, நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, இப்பதான் நான் போயிட்டு வரேன். ம், நீ போய் சாப்பிடு. ருத்ராவும் நேரத்துக்கு சாப்பிடுறாளான்னு பாரு. அவளுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. அவளை நான் பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டதுனால அவ ஏங்கி போயிடுவா. நீ அவளுக்கு அக்கா மாதிரி கூடவே இருந்து பாத்துக்கணும், சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ம். நல்ல வேலை, 2 பேர் மாதிரியும் நடிச்சிட்டேன். இப்ப வரைக்கும் தெரியல. யாருக்காவது தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ருத்ராவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடணும். உத்ரா, என்ன செல்லக்குட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ருத்ரவா வந்தீங்க, இப்போ உத்ராவா வருவீங்களா? பரவாயில்லையே, நல்லா நடிக்கிறீங்க. நீ ருத்ரா மாதிரி அம்மா கிட்ட பேசினது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் உங்க அப்பா, என்னை ஏமாற்ற முடியாது. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப ருத்ராவை காணுன்னு சொன்னா இப்ப அப்பாவும் சேர்ந்து பயப்படுவாங்களே. இப்ப என்ன பண்றது? நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். உனக்கும் ருத்ராக்கும் சண்டை. அவ கோச்சிட்டு எங்கேயோ தனியா உட்காந்துட்டு இருக்கா. உங்க 2 பேருக்கு சண்டைன்னு தெரிஞ்சா அம்மா வருத்தப்படுவாங்கன்றதுக்காக நீ ருத்ரா மாதிரி உள்ள வந்து அம்மா கிட்ட பேசிட்டு போன, அப்படிதானே? ஆமாப்பா, ஆமா, அதான் பிரச்சனை. சரி, நீ ஒன்று பண்ணு. நீ குட் கேர்ள் தானே? ஆமா. போய் ருத்ராவை சமாதானம் பண்ணி இங்க கூட்டிட்டு வா. நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தாதான் அப்பாவுக்கு சந்தோஷம். பண்ணுவீங்களா? சரிங்கப்பா. போங்க. ஐயோ, அப்பா இப்ப 2 பேரையும் ஒன்னா பார்க்கணும்ன்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ருத்ரா, நீ எங்க போன? நீ எங்க இருக்க? உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ, என்ன மேடம் நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? என்ன ஆனந்த், நான் அப்படி என்ன பண்ணேன்? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணேன்னு வேற கேக்குறீங்களா? எனக்கு மீனாட்சியை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு உறுதி கொடுத்துட்டு இப்ப என்னடானா பத்திரிகை கொண்டு போய் கோயில வச்சு வேண்டிக்கலான்னு அம்மாக்கு ஐடியா கொடுக்குறீங்க. இப்படி நீங்க கட்சி தாவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அம்மா சொல்ற எல்லாத்துக்குமே ஆமா சாமி ஆமா சாமி வேற போடுறீங்க. வர வர உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு ஆனந்த்? சுசித்ரா மேடம் இப்போ பிரியப்பட்டுதான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆமா சாமி போட்டுதான் ஆகணும். ஏன்னா எனக்கு நீங்க 2 பேரும் மட்டும் முதலாளி இல்ல, அவங்களும் தான் முதலாளி. ஏய் வசு, விளையாடாத. எதுக்கு ஆனந்த டென்ஷன் படுத்திட்டு இருக்க? என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? எல்லாம் நான் புரிஞ்சுதான் பேசுறேன் அர்ஜுன் சார். புரியாம நான் பேசுவேனா? ஏய் வசு, என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீரியஸான நேரத்துல கூட விளையாடிட்டு இருக்க? இந்த பாருங்க மேடம், இப்போ வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு வேண்டுனா அடுத்து அப்படியே கண்டிப்பா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சா நீங்க என்னடானா அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன், இதை பண்றேன், இன்னும் வேற ஐடியா சேர்த்து கொடுக்குறீங்க. பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சா பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிரும். என்னால இதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. என்ன ஆனந்த், குழந்தை மாதிரி பேசாதீங்க. பத்திரிக்கையை கொடுக்கறதுனால எல்லாமே தலைகீழா மாறிடுமா? இது பாருங்க, காதலுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி மனசு ஒன்னா சங்கமிக்கிற ஒரு விஷயம். இப்படி பத்திரிக்கையோ மோதிரமோ தாலியோ 2 பேரோட வாழ்க்கைய நிர்ணயிக்காது. அதெல்லாம் புரியுது மேடம்.
இருந்தாலும் இது பாருங்க ஆனந்த், நக்ஷத்ராக்கு ஒரு மோதிரம் போட்டு விட்டீங்க, அது ஒரு சம்பிரதாயம் தானே? அதே மாதிரிதான் இப்ப பத்திரிக்கை கொடுக்கறதும். ஆனா மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட போறது நீங்க தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இல்ல மேடம், இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பாக்குறப்போ எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. டேய் டேய், என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நீ மனசோட இல்லாமா? இல்லண்ணா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. மீனாட்சி எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு மேடம் ஒரு வாரத்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணா. டேய் ஆனந்த், நீ ஒன்னும் கவலைப்படாதடா, எல்லாம் சரி பண்ணிடலாம். இப்போ எனக்கும் இனியாக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் கடைசி நிமிஷத்தை நின்னு போல. ஆமா அர்ஜுன் சார், நம்ம கல்யாணம் நின்னுதானே போச்சு. ஏய், நம்ம கல்யாணமா? எனக்கும் தானே சார் நின்னுச்சு, அதத்தான் சொல்ல வந்தேன். ஏய், சாரி ஆனந்த், தாலி கட்டி 3 முடிச்சு போடுற கடைசி செகண்ட் வரைக்கும் பல அதிசயங்கள் நடக்கலாம். தயவு செஞ்சு அதிசயத்தையும் மத்த விஷயங்களையும் நம்புறத விட உங்க காதலை நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். சரிங்க மேடம், இப்ப நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் மீனாட்சியை பார்த்தே ஆகணும். அட்லீஸ்ட் அதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க. வேண்டாம் ஆனந்த், தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கான சூழ்நிலை இல்ல இப்போ. சரி, எனக்கு இப்போ ஒரு வாக்காது கொடுங்க. மீனாட்சி உங்க கூட தானே இருக்கா, அவளை என் கண்ணிலையாவது காட்டலாம்ல? ஐயோ ஆனந்த், இப்போ இருக்கிற நிலைமை அந்த மாதிரி. நான் எதுவுமே இதுல பேச முடியாது. ஆனா ஒண்ணு, கண்டிப்பா மீனாட்சி கழுத்துல நீங்க தான் தாலி கட்டுவீங்க. அத நான் உறுதியா சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. டேய் ஆனந்த், விடுறா, அவதான் சொல்றாள்ல, கொஞ்ச நாள் அமைதியா இரு. இல்லண்ணா, என்னால இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டு இருக்கவே முடியாது. மேடம், ஒரே ஒரு விஷயம், எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள மீனாட்சியை நான் கண்ணால பார்த்தே ஆகணும். அப்படி இல்லனா என்ன நடக்கும், நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கே தெரியாது. டேய் 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 ஆனந்த், அவன் டென்ஷன்ல இருக்க, நீ விளையாடிட்டு இருக்க. நான் விளையாடல சார், என்ன ஆச்சுன்னு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முத்தரசன் அண்ணா எங்க இருக்காரு, அவர்கிட்ட பேசி ஆகணும். அர்ஜுன் சார், ஆனந்த் இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கான், இல்லையா? அப்போ மீனாட்சியை ஆனந்த் கண்ணில் காமிச்சிடணும். அதை விட்டுட்டு அவள் இப்படி ஒளிச்சு வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? மீனாட்சி கண்ணில் பார்த்ததுன்னா அவனுக்கு நம்பிக்கை வரும். அண்ணே, என்னென்ன நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? மீனாட்சி எங்க கிட்ட இல்லன்னு இருந்தா தானே காட்ட முடியும். ஐயோ, நான் கூட இந்த பிரச்சனை ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன் சார். மீனாட்சி கூட்டு வரதான் நீ போன, அது என்னாச்சு? ஆமா அர்ஜுன் சார், நான் மீனாட்சியை கூட்டிட்டு வரலாம் தான் போனேன். ஆனா அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் ராஜா வந்துட்டாரு. பெரிய கலைபுரம் ஆயிடுச்சு சார். அக்கா, அந்த இன்ஸ்பெக்டர் தான்க்கா ரொம்ப கெட்டவர். என்னை கடத்திட்டு போய் அவர் வீட்டுல அடைச்சு வச்சுட்டாரு. நான் அந்த கோயிலே வெயிட் பண்றேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? மீனாட்சி, நீ எங்கேயும் போயிடாத, அங்கேயே இரு. மீனாட்சி, நான் எப்படியும் அந்த இன்ஸ்பெக்டரை ஏமாத்தி மீனாட்சியை கண்டுபிடிச்சிடலாம் தான் போனேன். ஆனா மீனாட்சியை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த வருமா, நீ சொன்னதுல எந்த விஷயம் எனக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது, மீனாட்சிக்கு பெரிய ஆபத்து. எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். இன்ஸ்பெக்டர் வேற, அவன் ஒரு யமகாதகங்க, அவன் கையில் மாட்டினா அவ்வளோதான். சார், ஏற்கனவே நம்ம ரொம்ப லேட்டு சார், நம்ம கண்டுபிடிச்சி காப்பாற்றி ஆகணும். நீ ஒரு பக்கம் பார்த்துக்குமா சார், நீங்கள் கூட வரணும். மீனாட்சிய தேடி போறீங்களா? நீங்க தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் அந்த மீனாட்சி உங்களுக்கு கிடைக்க மாட்டா. அவ இருக்கிற இடம் அந்த மாதிரி.
அவ ஸ்வேதா கிட்ட பாதுகாப்பா இருக்கா. முத்தரசன் சார், நீங்க தேடி போக விரும்பாத இடம் ஸ்வேதா இருக்கிற இடம்தான். அதனாலதான் மீனாட்சிய ஸ்வேதா கிட்ட ஒப்படைச்சிருக்க. இனிமே திரும்ப அந்த மீனாட்சி உங்க கைக்கு கிடைக்கவே மாட்டா. நட்சத்திர கழுத்துல ஆனந்த் தாலி கட்ட வசுந்தரா விட மாட்டா. அதே மாதிரி மீனாட்சி கழுத்துல ஆனந்த் தாலி கட்ட நான் விட மாட்டேன். அதனாலதான் மீனாட்சிய கூட்டிட்டு போய் ஸ்வேதா கிட்ட வச்சிருக்கேன். இனி நான் போட்ட பிளான் படி இலக்கியா கழுத்துல தான் ஆனந்த் தாலி கட்டுவான். நான் நினைச்சதுதான் நிச்சயமா நடக்கும். ருத்ரா, 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 எங்க இருக்க? எங்க போயிருப்பா ருத்ரா? ஆளே காணுமே. ருத்ரா, இந்திராணி, பத்திரிகை ஆபீஸ்க்கு போன் பண்ணி எப்ப வருவாங்கன்னு கேளுமா. இப்பவே கேக்குறேன். தம்பி எங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் கோவில் பக்கத்துல வந்துட்டேன் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நாங்க பிரகாரத்துல தான் இருக்கோம். சரிங்க மேடம். எல்லாம் கைமீறி போயிட்டு இருக்கே. மீனாட்சியை எப்படியாவது பார்க்கணுமே, என்ன பண்றது? அண்ணி வந்துட்டு இருக்காராம். சரி. அண்ணி வந்துட்டாரு. மேடம், பத்திரிக்கை உள்ள இருக்கு. ஒரு சாம்பிள் பத்திரிக்கை மட்டும் வெளியே வச்சிருக்கோம். சரி. நச்சு, என்ன நச்சு, பத்திரிக்கை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமா மம்மி, இது கொஞ்சம் புடிய. என்னம்மா, பத்திரிக்கைய பார்க்கணுமா? ஆமா ஆண்டி. பாரு. நல்லா இருக்குல்ல? அண்ணி, அர்ஜுனுக்கு நட்சத்திராவை கட்டி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா அது நடக்கல. இப்ப ஆனந்துக்கு தான் நட்சத்திரான்னு முடிவாகி பத்திரிக்கை வரைக்கும் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. அண்ணன் குடும்பத்துல எப்படியாவது சம்பந்தம் வச்சுக்கணுங்கிற என்னோட ஆசையை நிறைவேற போகுது. இனிமே இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்தா போதும் அண்ணி. ஆனந்த் நட்சத்திர கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வராம நாம முடிவெடுத்தபடி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம இரு இந்திரா. சரிங்க அண்ணி. ஆண்டி, பார்சல பிரிச்சு பத்திரிக்கை எல்லாத்தையும் பார்க்கட்டுமா? இப்ப வேணாமா. பத்திரிக்கைய அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ண பிறகு பார்சல பிரிச்சுக்கலாம். சரிங்க ஆண்டி. ஆனந்த், வாப்பா போலாம். வா மாமா. ஆனந்த், நீ என்ன ரொம்ப திறமையா ஏமாத்திட்டடா. என் தங்கச்சி மீனாட்சி கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு அவ்வளவு சீன் போட்டு பேசிட்டு இப்ப இந்த நட்சத்திர கழுத்துல தாலி கட்டுறதுக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்கியா? விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். என் தங்கச்சியோட அழுகைக்கும் கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அதுக்கு மேல இந்த கத்தைக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லியே தீரணும். என்ன
3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இப்ப என்ன வழிய விட போறீங்களா இல்ல 3 பேரும் உத வாங்க போறீங்களா? வாய மூடுறியா? உன்னோட அரட்டல் மிரட்டல்கெல்லாம் பயப்படுற ஆளு நாங்க ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நாங்க இப்ப உன்னை தேடி வந்திருக்கோம். என்ன உண்மை? உனக்கு தான் உண்மைனா என்னன்னு தெரியாதே. ஆனா இப்ப நீ அதை சொல்லியே தீரணும். கபடி போட்டியில அந்த ரவுடி பொண்ண தூண்டி விட்டு வெண்ணில வயித்துல முட்டை வச்சது நீ தானே? இதோ பாரு, ரெசார்ட்ல அந்த வெள்ளக்காரன் ஜோ மூலியமா அண்ணன் ரூம்ல போதை பொருள் பார்சல் வச்சது நீ தானே? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு அந்த அப்பாவி பொண்ணு மீனாட்சியை ஒளிச்சு வச்சு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு பாக்குறியா? சொல்லு. மீனாட்சி இப்ப உன்கிட்ட தானே இருக்கா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய், இப்ப பேசாம போக போறீங்களா இல்லையா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம். உன்னை சும்மா விட மாட்டோம். நீ பண்ண காரியத்துக்கு ரெசார்ட்லயே வச்சு உன்னை ஒரு வழி பண்ணலான்னு நினைச்சோம். ஆனா நீ அங்க தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு எங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. அது மட்டும் இல்ல ஸ்வேதா, நீ பண்ண எல்லா தப்புக்கும் உனக்கு பாடம் கத்து கொடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். நீயா உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை நாங்க விடவே மாட்டோம். ஐய, உங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்கே. ஆமா, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? ஏய், வேண்டாம் வேண்டாம், வராதீங்க. ஏய், வேண்டாம். என்னது பிளான் பண்ணி தானே பண்ணிருக்கீங்க? தூக்குங்க. ஏய், ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்பா? பண்றோம் பண்றோம் பண்றோம். இரு, இதோ பண்றோம் பாரு. கைய குடு. ஹெல்ப் பாத்துக்கோ. உனக்கு ஹெல்ப் பண்றோமா? என்ன பண்ற? ஏன் மண்ணு போடுற? நல்லா இன்னும் போடு. என்ன பண்றீங்க? இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது. ஏய், சும்மா என்ன பண்றீங்க? கத்தாத. கத்தாம பேசாம இரு. இதுதான் நாங்க உனக்கு பண்ற ஹெல்ப். சொல்ல மாட்டேன் நீ. மண்ணு போடாதீங்க. கைய குடு. என்ன பண்றீங்க? என்ன பண்ணுங்க? அனி, வேகமா போடு அனி. குழியிலயும் மூடி விடுறோம். இரு உன்னை. சும்மா இருன்னு சொல்றேன். ஏய், போடுங்க. ஏய், என்னடி பண்றீங்க? இன்னும் மண்ணு போடுங்க. மண்ணு போடாதீங்கடி. ஏய், சொன்னா கேளுங்க. ஏய், 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 ஏன்டி இப்படி பண்றீங்க? என்ன முழுசா மூட போறீங்களா? என்ன என்னடி பண்றீங்க? ஏய், எதுக்காக இப்ப என்ன மண்ணு போட்டு இப்படி மூடுனீங்க? இங்க பாருங்க, ப்ளீஸ் என்ன வெளியில கொண்டு வாங்க ப்ளீஸ். யா, இதோ பார், உண்மைய சொன்னா உன்னை வெளியே விட்டுருவோம். என்ன உண்மை? இவ்ளோ நேரம் வாய் வலிக்க சொல்லிட்டு இருந்தோம். வாய் கூசாம என்ன உண்மைன்னு கேக்குற? நீதான் எல்லா தப்பையும் பண்ணன்னு ஒத்துக்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் எங்க கிட்ட இருக்கு. என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. அப்ப நீ இங்கே இரு. ஏய், இங்க காட்டு யானைங்க நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான். ஒத்த யானை வேற ஒண்ணு சுத்துதான் தனியா. அது வந்துச்சுன்னா உன் தலைய ஃபுட்பால் ஆடிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. இங்க பாரு ஸ்வேதா, நீ ஏன் உன் மரியாதையை கெடுத்துக்கிற? இப்ப வாச்சு சொல்லு, வெண்ணிலா அண்ணி மேல மோத ஆள் அனுப்புனது நீ தானே? முத்தரசான ரூமுக்குள்ள ட்ரக்க வைக்க ஆள் அனுப்புனது நீ தானே? ஐயோ இல்ல. இப்ப மீனாட்சியை ஒளிச்சு வச்சிருக்கிறது நீ தானே? இல்ல இல்ல இல்ல, போதுமா? அப்ப இங்கேயே கடை. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே தீரணும்.
ரொம்ப அனுபவிப்பீங்க. குட், அந்த பயம் இருக்கட்டும். இங்க பாரு ஸ்வேதா, நாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். அதுக்குள்ள உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நாங்கெல்லாம் பொறுப்பு இல்லப்பா. ஏய் நில்லுங்கடி, வீட்டுக்கு தானே போறீங்க. அங்க காத்துக்கிட்டு இருக்கிற அதிர்ச்சி உங்களை ஒரு ஆட்டும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து என்ன குழியில இருந்து நீங்களே எடுப்பீங்க. அதுக்கப்புறம் நான் உங்க 3 பேரையும் இதே குழியில புதைச்சு வேடிக்கை பாப்பேன். ஏய் ரொம்ப பேசாத, அதையும் பார்க்கலாம். இவ இப்படிதான் நீ சும்மா கதை விட்டுட்டு இருப்பா. வாங்க போலாம். ஏய் போகாதீங்க, நில்லுங்கடி. ஏய் ஐயோ, ஹெல்ப் ஹெல்ப், யாராச்சும் இருக்கீங்களா? அம்மா, யாராச்சும் ஆள் நடமாட்டம் இருக்குன்னு பார்த்தா யாரையுமே காணோம். ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டேனே. நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரி யானை பாம்பெல்லாம் வருமா? ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேனே. மீனாட்சி எங்க போயிருப்பா? என்ன அந்த ஏரிக்கரை கோயிலுக்கு வர சொன்னா, அங்க போனப்போ அவ இல்ல. அங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்தாரு, அவரை பார்த்ததும் ஒளிஞ்சுக்கிட்டாளா? அப்ப கூட அவ எனக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கலாமே. ஃபோன் பண்ணியும் பேசல. நான் ஃபோன் பண்ணாலும் அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை இன்ஸ்பெக்டர் திரும்பவும் அவளை கடத்திருப்பாரோ? ஒண்ணுமே புரியலையே. ஒரே குழப்பமா மர்மமா இருக்கே. நம்மளும் தேட கூட போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். சரி, நாமளும் தேடினா மீனாட்சி ஏதோ ஒரு வழியில கண்டுபிடிக்கலாம். என்ன இங்க இருந்து 2 வீலரை காணும்? இதை யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? ஆபத்துக்கு பாவம் இல்ல, இதை எடுத்துட்டு போயிடலாம். தயவு செஞ்சு இந்த கார்ல மட்டும் போக வேண்டாம். இந்த காரை இது வரைக்கும் அம்மா துரதிருஷ்டமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல போய் தான் என் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவர் இறந்து போனாரு. அதுல இருந்து அம்மா இந்த காரை யூஸ் பண்ணதே இல்லை, வேற யாரையும் யூஸ் பண்ண விடுறதும் இல்லை. அர்ஜுன் சாரும் முத்தரசன் சாரும் ஒரு காரை எடுத்துட்டு மீனாட்சியை தேடி போனாங்க. இன்னொரு காரை சுசித்ரா மேடமும் மற்றவங்களும் எடுத்துட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, மீனாட்சி இப்ப எப்படி தேடி போறது? இந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதே. என்ன மீனாட்சிய தேடி அலைறியா? அவ டொக்கு நடந்து எங்க போய் சேர்ந்தான்னு தெரியல. உன் கையிலலாம் அவ கிடைக்கவே மாட்டா. பாக்குறியா? இந்த கல்யாணம் நான் நினைச்சபடிதான் ஆனந்துக்கு நடக்கும். இந்த விஷயத்துல நீ முதல் முறையா என்கிட்ட தோக்க போற. நான் ஜெயிச்சு இந்த இனியா யாருன்னு உன்கிட்ட காட்ட போறேன். என்ன வசுந்தரா, அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கான டீசர் தான் இது. கூடிய சீக்கிரமே மெயின் பிக்சரையும் பாப்ப. மெயின் பிக்சர்னா எதுன்னு யோசிக்கிறியோ? அதான் தாலி கட்டுறது. யோசிச்சு பார்க்கவே ரொம்ப த்ரில்லா இருக்குல்ல? எனக்கு த்ரில்லா இருக்கு. ஆனா உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பேசாம மீனாட்சி தேடுறதுக்கு இந்த காரை எடுத்துட்டு போயிடலாம். எங்க சார் போயிருப்பா இந்த மீனாட்சி? என்ன சார், கண்ணில் பட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு நான் மிஸ் பண்ணிட்டேனே சார். சே, அது உங்க மாமா அந்த போலீஸ்காரர்கிட்ட மாட்டினவள தான். பாவம் சார் அந்த பொண்ணு. எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு. ஆனா ஒண்ணு சார், கண்டிப்பா அந்த கிராமத்துல தான் சார் மீனாட்சி இருக்கணும். எங்க மாமா கண்ணில் படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் சார்.
கீழே இறங்குடா. வெளியே வாடா. என்ன இளமாறன்? என் தங்கச்சி எங்க வச்சிருக்கீங்க? என் தங்கச்சி எங்கடா வச்சிருக்கீங்க? இளமாறன் வச்சிருக்கீங்க? இளமாறன் விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இளமாறன்? என் தங்கச்சி எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என் தங்கச்சி எங்க? இளமாறன் விடுங்க. சொல்லு. இளமாறன் விடுங்க. தங்கச்சி எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இளமாறன் இப்படி பண்ண. ஏன்பா இந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீ? ஏன் இப்படி பண்றீங்க இளமாறன்? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்க கோவம் நியாயமானதுதான். ஆத்திரத்துல உங்களை அறியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப கூட உங்க தங்கச்சி மீனாட்சி தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. நீங்க வேணா என் கூட வாங்க, எல்லாரும் சேர்ந்து தேடுவோம். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? இப்பதான் கோவில்ல உன் தம்பி ஆனந்துக்கும் அந்த நட்சத்திராவுக்கும் கல்யாண பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு தான் வரேன். ஒரு பக்கம் மீனாட்சியை கண்டுபிடிக்க அலையிறோன்னு கதை கட்டிட்டு மறுபக்கம் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா? பாரு, இனிமேல உங்க நாடகத்தை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. தம்பி, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா சொல்றது கேளுங்க. சரி, அவரை நம்பல பரவாயில்ல, ஓகேவா? நான் 3வது மனுஷன், என்ன நம்புறீங்களா? நீங்க இப்படி கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க எங்க 2 பேரும் விட்டீங்கன்னா தான் உங்க தங்கச்சி போய் நாங்க கண்டுபிடிக்க முடியும். நீங்க இளமாறன், உங்க தங்கச்சி கிடைச்ச உடனே ஆனந்த் அவங்க கழுத்துல தாலி கட்டுவாரு. அதை நாங்க பாத்துப்போம். ஆனா நீங்க இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலையும் பார்க்க முடியாது. உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்த மாதிரி ஆயிடும். சரிங்களா? பாருங்க சார், நான் நம்புறேன் நம்பலங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா கடைசியா ஒரே ஒரு தடவை எச்சரிக்கை பண்றேன். இன்னைக்கு சூரிய மறையறதுக்கு முன்னாடி நான் என் தங்கச்சி மீனாட்சியை பார்த்தே ஆகணும். என் கண்ணு முன்னாடி அவளை கொண்டு வந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நிறுத்தல, உன் குடும்பத்துல ஒரு அஸ்தமனம் நடக்கும். இது என் தங்கச்சி மீனாட்சி மேல ஆன. ஏய் இளமாறன்,